வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் காலையில் நேரமே எழுந்திரிச்சிடுவேன் வேலைக்கு போகிற டைமு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு கிளம்புற டைம் ரொம்ப அவசரமாக அர்ஜெண்ட்டாக கிளம்புற மாதிரியே இருக்குது. அது ஏன்னு தெரியல, நான் மட்டும்தான் இல்லை அப்படியா, இல்லை எல்லாருமே அப்படித்தானா அப்படின்னு தெரியல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் 5 மணி அந்த டைமுக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம் ரொம்ப அர்ஜெண்ட்டு அந்த மாதிரி டைம் ஆயிடுது. இல்லை நான் மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லாருக்குமே அப்படித்தானா அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு வேகமாக கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 7:35 அந்த டைமுக்கு வேன் வந்துடும். ஆனால் நான் அப்போ தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் வேகமாக. விட்டால் பஸ் போயிடும். சரி நம்ம கிளம்பிடல அவசரமானு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பியாச்சு. 35க்குள்ளே 30க்கு 35க்குள்ளே நான் கிளம்பிட்டேன். அது என்னமோ தெரியல சொந்தங்களே, காலையில் நேரமே எழுந்திரிச்சாலும் நம்ம கிளம்புறதுக்கு மட்டும் லேட் ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அசால்ட்டாக கிளம்புறதுனாலையோ இல்லை என்ன, அதை மட்டும் என்னால் கண்டே பிடிக்க முடியலையானே தெரியல. எப்பயுமே அப்படித்தான். நான் 1 நாள் 2 நாள் மட்டும் இல்லை சொந்தங்களே, ரெகுலராகவே நான் இந்த மாதிரி தான் அடித்து பிடிச்சி கிளம்பி அவசரமாக ஓடுவேன். எப்பயுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புற பழக்கமே இல்லை. ஆனால் நிறையா திட்டுவாங்க, இப்படியெல்லாம் கிளம்பக்கூடாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிடணும் அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா அவதியாக சுடு தண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி தான் வேகமாக ஓடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு கேட்ச் கிளிப் மாட்டிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பியாச்சு. எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது, அது எனக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுது, எப்பயுமே அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் என்னதான் லேட் ஆனாலும் சொந்தங்களே, அந்த டைம் நம்ம டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவோம். என்னதான் நம்ம லேட்டாக கிளம்புனாலுமே டக்குன்னு அந்த டைமுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். அது வேறு பிரச்சனை. ஆனால் லேட் ஆகிடுது சொந்தங்களே. அது மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல. நானும் மாறலை, அதுவும் மாற மாட்டேங்குது. இது எப்போ மாறுமோ சத்தியமாக தெரியல. நீங்களும் இப்படி தானா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொந்தங்களே. அப்புறம் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வேனை பிடிச்சி உக்காந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தலை அந்த வேன்லேருந்து வர்ற காற்றுல தலை அப்படியே ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனிக்கு போன உடனே என் தலையை நான் சீவிடுவேன். ஆனால் போகும்போது நல்லாயிருக்கு சொந்தங்களே. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடம். எல்லா பக்கம் ஃபுல்லாக காடு தான், நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. அதையெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட வேண்டியதான். அவ்வளோதான் சொந்தங்களே, காடு மலை எல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா கம்பெனிக்கு போய் ரீச் ஆகிடுவோம். காலையில் 7:30க்கு போனோம் அப்படின்னா கம்பெனி போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 8:30 ஆயிரும். திரும்ப ஈவினிங் பார்த்திங்கன்னா 7:15க்கு தான் வேலை முடியும். அது வரைக்கும் நீ அங்கே தான், எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அங்கே தான். ஏன் நீங்களும் இந்த மாதிரி தான் கிளம்புவீங்களா, இப்படி தான் அவசரமாக போவீங்களா, என்ன இதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை
சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.